الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وشفينا مولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون وقال الله تعالى أيضا وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العليم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய தனித்தவன் இணை துணையற்றவன் அந்த ரஹ்மான் மாலிகுல் முல்க் அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் பாராட்டும் உண்டாவதாக. சத்திய தூதகர் சம்மார்க்க போதகர் ஷர்தாலே ஆலம் ஷஃபாஅத்தே மஹ்ஷர் முஹம்மதில் முஸ்தபா அஹ்மதில் முஜ்தபா சையதுல் கௌனீன் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்வின் அடிச்சொடிகளை விட்டுவிடாது பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபூ தாபியூன்கள் முஃமின்கள் முத்தகீன்கள் ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் ஸலாத் என்றும் கருணையும் சலாம் என்றும் ஈடேற்றம் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லமிலே மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே வாழ்க்கையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அப்படிப்பட்ட விடயங்களை தன் வாழ்வில் அவசரமாக எடுத்து நடக்குமாறும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவைகளை தடை வைத்திருக்கிறானோ எவைகளின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானோ அப்படிப்பட்ட விடயங்களை தன் வாழ்வில் அவசரமாக கொள்ளும் மாறும் முதக்கன் அடியானாக எனக்கும் அப்பார் உங்களுக்கும் வசியத்துடன் நசிஹா செய்து கொள்றேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, முழு உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். முழு உலகத்துடைய சொந்தக்காரன், வானபூமியுடைய சொந்தக்காரன், நிலைமைகளுடைய சொந்தக்காரன், உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை படைப்புடைய சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ரப்புடைய முடிவு இல்லாம, அல்லாஹுடைய அனுமதி இல்லாம, அவன் முடிவில் இல்லாம இந்த பூமிக்கு மேலால நலவோ நஷ்டமோ துன்பமோ நிம்மதியோ சந்தோஷமோ ராஹத்தோ ஒன்றும் ஏற்பட போறதல்ல. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புடைய முடிவின் பிரகாரம் தான் மனிதன் பிறக்கிறான், மனிதன் இறக்கிறான். உடம்புல படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் ரப்புடைய முடிவின் பிரகாரம் தான் அது இயங்கிக் கொண்டிருக்குது. அது அன்றாட வெளியாகக்கூடிய மூச்சாக இருக்கலாம், அல்லது கண்ணால இமைக்கக்கூடிய இமையாக இருக்கலாம். இதையும் அல்லாஹ் இமைச்சு கொண்டிருக்கிறான். மூச்சு வெளியே போனா ரப்பிடத்தில் அனுமதி கேட்குது. கீழே போன மூச்சு மறாலும் நான்
மேல போவா, மேல போன மூச்சு கேட்குது, மறாலும் கீழே போகவா. அன்பான சகோதரர்களே, அனைத்தும் ரப்புடைய முடிவின் பிரகாரம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏக்கிக் கொண்டிருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, குர்ஆன் ஆயத் தெளிவாக எமக்கு படித்து காட்டுது. வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்திலிருந்து இலை கீழே விழுறதாக இருந்தாலும் அவன் அனுமதியின் பிரகாரம், அவன் உத்தரவின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய முடிவின் பிரகாரம் தான் இந்த பூமியை நோக்கி வருது. இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் தெளிவான முறையில் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏராளமான ஆயத்துகள் அல்லாஹ் ஈமான்ட பாடத்தை படிச்சு தாரான். ஆனா இந்த ஆயத்திற்கு தனி ஆகவும் அதிசயமானது ஒரு அற்புதமான ஒரு ஆயத்தாக இருக்குது. பண்டாரம் விழக்கூடிய இலைகள், நாளுக்கு நாள் உதிரக்கூடிய இலைகள், காட்டு பிரதேசத்துல வாழ்றோம், மரங்கள் சூழ்ந்த பிரதேசத்துல வாழ்றோம், மரங்களோட சொரிஞ்சு வாழ்றோம். இந்த பிரதேசம் அதிகமான இலைகள் உதிருது. ஆனால் அந்த இலைகளை பார்த்து நமக்கு ஈமான்ட வளர்ச்சி உண்டாகாட்டி நாங்க பெரும் நஷ்டவாளிகள் சகோதரர்களே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சொல்ல குர்ஆன் ஆயத் அது காலமோ நாட்களோ மாதங்களோ வருடங்களோ இருக்கலாம். அது அல்லாஹ்வுடைய முடிவின் பிரகாரம், அவன் உத்தரவின் பிரகாரம் தான் இந்த பூமியை நோக்கி வருது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவான முறையில் படிச்சு காட்டுறான், தெளிவான முறையில் சொல்லியும் காட்டுறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இரவு பகல் ரப்புடைய முடிவின் பிரகாரம் தான் இயங்கிக் கொண்டிருக்குது. அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, குல் அராய்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதா இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹ். குல் அராய்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதா, நாங்க இரவு இரவாக ஆக்கிவிட்டோம் என்றால், இரவு இரவாக ஆகிவிட்டது என்றால், மன் இலாஹுன் கைருல்லாஹ், வேறொரு இலாவால, வேறொரு கடவுளால, மனிதர்களால் உருவமைக்கக்கூடியத, மனிதர்களால் செய்யக்கூடிய இந்த விக்கிரங்களால, இந்த இலாவால, இந்த கடவுளானது இந்த பகலை கொண்டு வர இயலுமா, பகலில வெளிச்சத்தை கொண்டு வர இயலுமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புத்திக்கு படாதவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேசிக் கொண்டிருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான், உங்களோட சக்தியால, உங்களோட திறமையால, உங்களோட ஆற்றலால, உங்களோட படிப்பால, உங்களோட அந்தஸ்தால, உங்களோட கௌரவத்தால, உங்களோட பணத்தால இந்த இரவுடைய பகுதியை அல்லது பகலுடைய வெளிச்சத்தை உங்களால கொண்டு வர இயலுமா என்று கேட்டுட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் கேட்கிறான், குல் அராய்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதா இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹ். பகல் பகலாக ஆகிவிட்டதென்றா, பகல் பகலாக இருந்து விட்டதென்றா, உங்களை ஓய்வு எடுக்கக்கூடிய இந்த இரவை கொண்டு வர இயலுமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சேலஞ்ச் பண்ணி அல்லாஹ் கேட்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, முதலாவது நாங்க ரப்பு யார், அல்லாஹ் எப்படியாப்பட்டவன், அவன் எப்படியாப்பட்ட குலாசனம் உள்ளவன் என்பதை நாங்க ஒவ்வொருத்தரும் உணர்வோம் என்றா, விளங்கிக் கொள்வோம் என்றா, எமக்கு துனியாவுடைய விடயத்துல எந்த ஒரு சோழியும் காண மாட்டோம். துனியாவுடைய விடயம் எங்களுக்கு முதுகு பின்னால் இருக்கும், ரப்புடைய விடயம் எமக்கு முன்னால் இருக்கும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய முழு விடயங்களும், சஹாபாக்களுடைய முழு விடயங்களும் ரப்ப முன்னுக்கு வைத்தார்கள். அல்லாஹ் பக்கம் முனாஜா செய்தார்கள், அல்லாஹ் பக்கம் திரும்பினார்கள். தந்த வாழ்க்கை, துனியாவுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் செழிப்பாக்கினான். நிரந்தரமான அழிவே முடிவில்லாத ஆகிரத்துடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக அமைத்தார். குர்ஆனிலும் அல்லாஹ் சஹாபாக்களை பத்தி சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான், நானும் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்களும் என்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக, என்னுடைய திருப்தி அடைந்தவர்களாக மரணித்தார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவான முறையில் விளங்கப்படுத்துகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நாங்க எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும், நாங்க உலகத்துக்கு வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிப்பு செய்ய வந்தவர்கள். உலகத்துல குறுகிய காலம் தான் வாழ போறோம், நீண்ட காலம் அழிவே முடிவில்லாத நிரந்தரமான வாழ்க்கை, மௌத்து இல்லாத ஒரு வாழ்க்கை அடைய இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, உலகத்துல வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை தான். எவ்வளவு வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமால் உம்மத்தி மா பைன 60 வ 70. உலகத்துடைய வாழ்க்கை எவ்வளவு வாழ்க்கை தெரியுமா, 60க்கும் 70 கிடக்கப்பட்ட வாழ்க்கை என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாத்திரமல்ல, அவங்க 63 வயதிலே வஃபாத் ஆகி இந்த ஹதீஸையும் ஹயாத்தாக்கினார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, உலகத்தில் எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு பெரும் ஆவல் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம்,
ஆடம்பரங்கள் இருக்கலாம். எமது வாழ்க்கை ஒரு நாள் ஆடம்பரமாக இருந்தாலும், ஆசை கட்டி வாழ்ந்தாலும், கொடி கட்டி வாழ்ந்தாலும், உலகத்தில் அரசனா வாழ்றோம், அடிமையா வாழ்றோம், அஜமியா வாழ்றோம், வெள்ளரா வாழ்றோம், கருப்பரா வாழ்றோம், நிறமாற்றமாக இருக்கலாம், அல்லது வசதி கொடுக்கப்பட்டவர் இருக்கலாம். எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவென்ற கட்டத்தை, மௌத் என்ற கட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அது மலாய்க்கமார்களா இருக்கலாம், அல்லாஹ்வால படைக்கப்பட்ட மனிதர்களா இருக்கலாம், எல்லாருக்கும் மௌத் என்ற கட்டத்தை அல்லாஹ் வைத்து தான் இருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குல் மௌத்துக்கும் அல்லாஹ் மௌத் வைத்திருக்கிறான். அல்லாஹ் மலக்குல் மௌத் எந்த மனிதர்கள் உயிரெல்லாம் கைப்பற்றதுக்கு முடிவு செஞ்சிருக்கானோ அந்த மனிதனுக்கும் அல்லாஹ் மௌத்தை வைத்திருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துடைய வாழ்க்கை எப்படி கட்ட வாழ்க்கை தெரியுமா? நீங்க சமுத்திரத்துல ஒரு கடல்ல விரல போட்டு பாருங்க, அந்த விரல்ல எவ்வளவு தண்ணி வரப்போகுது, அந்த தண்ணீர் எவ்வளவு படப்போகுது, அந்த தண்ணீருடைய அளவு தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. சொன்னாங்க, ஒரு சமுத்திரத்துல கடல்ல விரல போட்டு பாருங்க, எவ்வளவு பட போகுது, கொஞ்சம் பட போகுது. இதான் சொன்னாங்க, இது உலகத்துடைய வாழ்க்கை. முழு சமுத்திரமும் முழு கடலும் இருக்குது, இதுதான் நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நாங்க உலகத்துக்கு வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிப்பு செய்ய வந்தவர்கள். எங்களுக்கு இந்த வாழ்க்கையை அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறான். நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, சுபிட்சகரமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. உலகத்தில் கஷ்டங்கள், துன்பங்கள், தோல்விகள், பிரச்சனைகள், பல முசீபத்துகள் எல்லாம் ஏற்படலாம். ஆனால் ஒரு மனிதன் உலகத்தை விட்டும் பிரியும் போது, ஒரு அடியான், ஒரு ஆணோ பெண்ணோ உலகத்தை விட்டும் பிரியும் போது, அமால சம்பாதிச்சுட்டு, ரப்புடைய முஹப்பத்தை சம்பாதிச்சுட்டு, அல்லாஹ்வுடைய அன்பை சம்பாதிச்சுட்டு, அல்லாஹ்வுடைய திருப்தியை சம்பாதிச்சுட்டு ஒரு அடியான் மௌத்தாகுவார் என்றால், மரணிப்பார் என்றால், அந்த அடியானுக்குரிய வாழ்க்கையை அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுறான். அவர்கள் ஆகிரத்தில் நாம் கண்ணியமாக வாழப்போம், அவங்களுடைய முடிவையும் நாங்கள் சந்தோஷமானதை ஆக்கி கொடுப்போம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அதனால எங்களுடைய முடிவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு விருப்பமான, பொருத்தமான, அவன் அன்பை, அவன் முஹப்பத்தை, அவன் ரிதாவை அடைஞ்ச கூட்டத்தில் நம்ம அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக, அனைவரையும் புரிந்து கொள்வானாக, நல்ல முடிவு அல்லாஹ் உண்டாக்குவானாக, கலிமாவோட முடிவு உண்டாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த முறையில மௌத்தாக ரப்பு விரும்புறானோ அதே முடிவை அல்லாஹ் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, உலகத்தில் எப்படியும் வாழலாம், ஆனா மௌத்திலிருந்து யாருக்கும் தப்ப முடியாது. அது மலக்குல் மௌத்தாக இருக்கலாம், பிரமாணமான படைப்பு அது ஜிப்ரீலாக இருக்கலாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் மௌத் என்ற கட்டத்தை உலகத்தில் வைத்து தான் இருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான ஜனாசாக்கள் அடக்கம் பண்றோம், எத்தனை ஜனாசாக்களை சுமந்து கொண்டு போறோம், எத்தனை ஜனாசாக்களை தூக்கி கொண்டு போறோம், எத்தனை ஜனாசாக்கள் கலந்து கொள்ளுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு போதும், ஒரு மூமின் அறிந்து கொள்ளட்டும், ஒரு மூமின் விளங்கிக் கொள்ளட்டும், ஒரு முஸ்லிம் விளங்கிக் கொள்ளட்டும், இன்னார் மௌத்தாகிட்டாரே, வாப்பா மௌத்தாகிட்டாரே, அல்லது வீட்டில் ஒருவர் மௌத்தாகிட்டாரே, இன்னார் மௌத்தாகிட்டார் என்றா அந்த மௌத்தை வைத்து அவர் சிந்திக்கணும், பூமியில் எப்படி வாழ்ந்தவர், எவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்தவர், சொகுசான வாகனத்தில் பயணம் செய்தவர், பிரயாணம் செய்தவர், வாகனம் இல்லாம பஜாருக்கு இறங்க மாட்டாரு, வியாபாரத்தில் கொடி கட்டி பறந்தவர், அரசியல்ல கொடி கட்டி பறந்தவர், நாளுக்கு நாள் துனியாவுல முன்னேற்றத்தை கண்டவர். அன்பான சகோதரர்களே, ஜனாதா வச்சு யோசிக்கட்டும், இன்னார் இவ்வளவு நடந்தவர், இன்றைக்கு ஒன்றுமே இயலாத, ஒன்றுமே தன்னால செய்ய இயலாத வெறும் கட்டையை போல படித்திருக்கிறாரே என்று நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திப்போம் என்றா, எமது அமலுக்காக வேண்டி, எமது மௌத்துக்காக வேண்டி நாம் ஒவ்வொருத்தரும் தயாரிக்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஜனாசாக்கள் மௌத்தாக, எத்தனை பேர் மௌத்தாகிறார்கள், எல்லாரும் மரணிக்கிறார்கள், நாங்களும் மௌத்தாகத்தான் போறோம் என்றல்ல, என் மௌத்துக்கு, என்னுடைய மௌத்துக்கு நான் எதை தயாரி செஞ்சிருக்கிறேன், எதை ஏற்பாடு செய்திருக்கிறேன், எதை உட்படுத்தி அனுப்பியிருக்கிறேன். மூணுல ஒன்று ஆட்சி செஞ்சவர்கள் தான் மௌலானா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மூணுல ஒன்று ஆட்சி செஞ்சவர்கள், பிரமாணமான ஆட்சி, உலகத்தில் எங்களை போல ஆட்சி செஞ்சவர்கள் அல்ல. நாங்க மூணு கடை வைத்துக் கொண்டால், அல்லது வியாபாரத்தில் முன்னேற முன்னேற எமது நெஞ்செல்லாம் முன்னுக்கு நிமிர்த்தி காட்டுவோம், நான் வியாபாரத்தில் முன்னேறி இருக்கிறேன்,
அல்லது ஏதாவது எமக்கென்று ஒரு பதவி கிடைத்தால் அந்த பதவி வைத்து மோகம் காட்டுவோம். அன்பான சகோதரர்களே, மூணுல ஒன்று ஆட்சி. எப்படியாப்பட்ட ஆச்சரண்டா உலமாக்கள் எழுதுகிறார்கள், மௌலானா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சட்டரை, அவருடைய ஜன்னலை தொடர்ந்து சொல்லுவார்கள், மேகங்கள் போய்கொண்டிருக்கும், மேகங்கள் போய்கொண்டிருக்கும். மேகங்களை பார்த்து சொல்லுவார்கள், இந்த மேகம் போயிட்டு எங்க மழை பொழியுதோ அங்க எல்லாம் என்னுடைய ஆட்சி கீழால தான் இருக்குது என்பதாக சொல்லுவார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார்கள், இறுதி கட்டத்தில் இருக்கிறார்கள், மௌத்தாக போறார்கள். சொன்னார்கள் சொன்னார்கள் அந்த வேலையாட்கள்கிட்ட சொன்னார்கள், அந்த ஊராள்கிட்ட சொன்னார்கள், நான் மௌத்தாக போறேன், ஏண்ட மௌத்துக்கு முன்னால ஏண்ட கபரை போயிட்டு நான் கொஞ்சம் பார்க்கணும், கபரை யாரும் செய்யணும், ஏண்ட கபரை பத்தி கொஞ்சம் பேசணும். அன்பான சகோதரர்களே, லேசுப்பட்ட இடம் அல்ல, ஆரம்ப மன்சில். எல்லாத்தையும் தப்பலாம், உலகத்தில் யாருக்கும் அநியாயம் செய்யலாம், யாருக்கும் மாற்றம் செய்யலாம், உலகத்தில் எவருக்கெல்லாம் நோவில செய்யலாம். ஆனால் என்னை நோவிக்க எனக்கென்று குறியிடப்பட்ட ஒரு இடம் இருக்குதான், அது மக்பராவுடைய இடம். அங்க யாருக்கும் தப்பே இயலாது, அங்க யாருக்கும் ஒன்றும் செஞ்சு தப்பேலா. உலகத்துல யாரையும் ஏமாத்தலாம், அங்க யாரையும் ஏமாத்த இயலாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவு ஆட்சி என்றா அவங்களோட காலத்துல வாழ்ந்தவர் தான் பஹ்லூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்பான சகோதரர்களே, இவங்களை சொல்லுவாங்க பைத்தியக்காரன், மஜ்னூன் என்பதாக சொல்லுவாங்க. சம்பவத்தை தெளிவாக கொஞ்சம் தலையை தூக்கி கொத்துபாவை கேட்போம். அன்பான சகோதரர்களே, கொத்துபா என்பது தலையை கீழே போட்டு கேட்கிறது கொத்துபா அல்ல, பயான் அல்ல. அன்பான சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் இமாம கிப்லாவ தொழுகைக்கு எப்படி இமாம நாங்க முன்னோக்கி நிற்கிறோமோ, தொழுகைக்கு எப்படி நாங்க இமாம முன்னோக்கி நிற்கிறோமோ, அதே போல ஜும்மாக்களாக இருக்கலாம், ஏதாவது நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், சரி மார்க்கம் உட்பட்டது, தீனுக்கு உட்பட்டது நிகழ்வுகள்ல சஹாபாக்கள் எப்படி இருப்பார்கள் என்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸஹீஹுல் புகாரில ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது, நபியோங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல முழு சஹாபாக்களும் நபியை முன்னோக்கினவர் இருப்பார்கள், நபியை பார்த்தவர்கள் இருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, நபியோங்க சொல்றார்கள், சஹாபாக்களை எண்ணிக்கொள்வார்கள், சஹாபாக்களை பார்த்து விலகிக் கொள்வார்கள், முழு சஹாபாக்களும் என்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள், என்னின் பக்கம் முன்னோக்கி இருக்கிறார்கள் என்று விலகும் அளவுக்கு சஹாபாக்கள் நபியை முன்னோக்கினர் இருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால மௌலானா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவன காலத்துல வாழ்ந்தவர் தான் பஹ்லூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களை சொல்லுவாங்க மஜ்னூன், பைத்தியக்காரன் என்பதா சொல்லுவாங்க. எல்லா வாலிபர்களும் உவார்கள் சிலர்கள் என்ன செய்வார்கள்னா, அவர் பாதியில போகக்கூடிய நேரத்துல, அவர் பயணத்துல போகக்கூடிய நேரத்துல, அல்லது ரோட்ல போகக்கூடிய நேரத்துல அவரை நக்கல் அடிப்பார்கள், கேலி செய்வார்கள், கிண்டல் அடிப்பார்கள், குழப்புவார்கள். அன்பான சகோதரர்களே, ஆனா சில நேரங்கள்ல மௌலானா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் என்ன செய்வார்கள்னா, இந்த பஹ்லூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நக்கல் அடிப்பார்கள், கேலி செய்வார்கள். ஒரு தடவை பாதையில வந்து கொண்டிருக்கார்கள் மௌலானா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க பாதையில வரக்கூடிய நேரத்துல அன்பான சகோதரர்களே, இந்த மஜ்னூன் சொன்னமே இந்த பஹ்லூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்களும் பாதையில போய் கொண்டிருந்தார்கள். போகக்கூடிய நேரத்துல அன்பான சகோதரர்களே, மௌலானா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, பஹ்லூல் எங்க போறீங்க? நான் இந்த இடத்தை நோக்கி போறேன். அப்படியா, என்னோட ஏறிக்கொள்ளுங்க. அன்பான சகோதரர்களே, ஏறினுடன் சொன்னார்கள், பஹ்லூல் உங்களை எல்லாரும் பைத்தியக்காரன் சொல்றார்கள், எல்லாரும் உங்களை கேலி செய்கிறார்கள், எல்லாரும் உங்களை நக்கல் அடிக்கிறார்கள், எல்லாரும் உங்களை கிண்டல் பண்றார்கள், உங்களை குழப்புறார்கள். அதனால நான் உங்கள்கிட்ட ஒரு கம்பு ஒன்று தாரேன், ஒரு கம்பு ஒன்று தாரேன். அந்த கம்பை கொண்டு போயிட்டு நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? உலகத்துல யார் பெரிய பைத்தியக்காரன், ஆக பெரிய பைத்தியக்காரன் யாராக இருக்கிறானோ அவன்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த கம்பை கொடுக்கணும் என்பதாக சொன்ன நேரத்துல, அப்படியா மௌலானா, சரி நான் கொண்டு கொடுக்கிறேன் என்று கம்பை வாங்கினார். அன்பான சகோதரர்களே, சில காலங்களுக்கு பின்னால மௌலானா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூணுல ஒன்று ஆட்சி செஞ்சவர்கள் சக்கராத்துல இருக்கிறார்கள். சக்கராத்துடைய வேதனை, சரியான வருத்தம், ஊழல்கள் எல்லாம், உட்டார்கள் எல்லாம், நலன் விரும்பிகள் எல்லாம் எல்லாரும் போயிட்டு நோய் நலம் விசாரிக்க போறார்கள். நோய் நலம் விசாரிக்க போனா அன்பான சகோதரர்களே, சக்கராத்துடைய வேதனை கடினமாக இருக்குது. இதே நேரத்துல இந்த பஹ்லூல், இந்த கம்ப கொடுக்கப்பட்டவர், அந்த மஜ்னூன் சொல்லுவோமே, அவரும் கம்ப எடுத்துக்கொண்டு வாராரு. எடுத்துக்கொண்டு வந்து வெளியில கம்ப வச்சுட்டு கேட்கிறாரு, மௌலானா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்க இயலுமா, அவரை பார்க்க இயலுமா?
அவரோட பேசலுமா? அன்பான சகோதரே, அனுமதி கொடுக்கப்படுது. உள்ளுக்கு போய் பேசுகிறார்கள். பேசக்கூடிய நேரத்துல மௌலானா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்த்து கேட்டார்கள், மௌலானா நீங்க மௌத்தா போறீங்க, இன்றைக்கு நீங்க மௌத்தா போறீங்க, உங்களுக்கு இந்த கபருடைய ஆடை தயாராக போகுது, நீங்க கபரை சந்திக்க போறீங்க, அல்லாஹ்வை சந்திக்க போறீங்க, உலகத்துல பிரமாணமான ஆட்சி செஞ்சீங்க, அதிகாரம் செஞ்சீங்க. உலகத்துல எப்படியாப்பட்ட ஆட்சி தெரியுமா? ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட், நாட்டுடைய கவர்னர் வெளியே போறேன்டா டிராபிக் கிளியர் பண்ணுவார்கள், பாதைகளை சரி செய்வார்கள். ஏன்? நாட்டுடைய பிரசிடென்ட் வாராரு, நாட்டுடைய கவர்னர் வாராரு, அதனால பாதை எல்லாம் சரி செய்வார்கள். அன்பான சகோதரே, மௌலானா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க வெளியே போகக்கூடிய நேரத்துல இவங்களுக்கு பாதுகாப்பா மட்டும் 10,000 பேரு முன்னால பாதுகாப்புக்கு போவாங்க. அன்பான சகோதரர்களே, முன்னால 10,000 பேரு, பின்னால 5,000 பேரு, 10,000 பேரு பாதுகாப்புக்கு போவாங்க. கேட்டாரு, மஜ்னூன் சொன்னவர் பைத்தியக்காரன் சொல்லி குழப்போமே. இவர் கேட்டாரு ஒரே கேள்வியாக, மௌலானா நீங்க மௌத்தா போறீங்க, உங்களுக்கு முன்னால பாதுகாப்பாக வரக்கூடிய இந்த 10,000 பேரும் உங்களுக்கு முன்னால சென்றுட்டார்களா? முன்னால போயிட்டு உங்களை பாதுகாக்க தயாராக இருக்கிறாங்களா? அன்பான சகோதரர்களே கேட்டாங்க, அல்லது நீங்க மௌத்தா போறீங்க, உங்களுக்கு பின்னால 5,000 பேர் பாதுகாப்புக்கு வராங்க, இவங்க தயாராக இருக்கிறாங்களா உங்களை பின்னுக்கு மௌத்தாகி உங்களோட வாரத்துக்கு? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌலானா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளங்கி கொண்டாங்க. அப்படியா சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க மௌலானா. வெளியே வந்தாங்க. வெளியே வந்து இந்த மஜ்னூன் சொன்னோம், இந்த பஹ்லூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க என்ன செஞ்சாங்கண்டா, அந்த கொடுத்த கம்ப ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கொடுத்த கம்ப, அதே கம்ப கொண்டு போயிட்டு மௌலானா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட கையிலே கொடுத்துட்டாங்க. கொடுத்தோட கேட்டாங்க, என்ன நீங்க ஜோக் பண்றீங்களா, நக்கல் பண்றீங்களா? நானே சரியான வருத்தத்தில் இருக்கிறேன், சரியான ஒரு வேதனையில் இருக்கிறேன், என் உடம்பெல்லாம் சக்கராத்துடைய உஷ்ணத்தால வெடிக்கும் அளவுக்கு இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க, மௌலானா நீங்க மௌத்தா போறீங்க, நீங்க சொன்னீங்க ஆகப்பெரிய பைத்தியக்கார கொடுக்க சொல்லி. மௌலானா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளங்கி கொண்டாங்க, ஓஹோ உலகத்துல நான் தான் ஆகப்பெரிய பைத்தியக்காரன். அன்பான சகோதரர், நவுதுபில்லாஹ் மின்ஹா, அவங்க பைத்தியக்காரன் அல்ல, ஒரு நாளைக்கு 200 ரக்காத் தொழக்கூடிய நஃபில் தொழக்கூடிய சாலிஹான மனிதர். அன்பான சகோதரர்களே, இந்த சம்பவத்தை ஏன் சொல்றாங்கன்னா, உலகத்தில் எப்படியும் வாழலாம். அது மட்டுமல்ல, அவங்களோட காலத்துல தான் இந்த ஹதீஸ்களை கோரேஷக்கூடிய சுன்னாக்களை ஹயாத்தாக்கப்பட்டுச்சு. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல 3ல 1 ஆட்சி செஞ்சவர்கள், உலகத்துல பிரமாணமான ஆட்சி செஞ்சவர்கள். இவர்களுடைய நிலைமை என்ன வேண்டா, நாங்க இன்றைக்கு சில பணங்கள், வசதிகள், ஆட்சி அதிகாரம், பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், கண்ணியம் கிடைக்கும் போது எங்களை நாங்களே மறந்துடுறோம். அன்பான சகோதரர்களே, மௌத்துண்டு மையத்து வீட்டுக்கு போனா கொஞ்சம் மௌத்து சிந்தனை வருது. அன்பான சகோதரர்களே, அதே மையத்து வீட்டுல 3 நாளைக்கு பின்னால பார்த்தா கவலையான செய்திகள், அது மையத்து வீடா அல்லது அது கல்யாண வீடா என்று கூட சந்தேகமா இருக்குது. அன்பான சகோதரர்களே, உலகத்திலே வாழ்க்கை வெறுமனை விளங்கிக் கொள்ளுங்க, சொற்ப காலமான வாழ்க்கை, முடியக்கூடிய வாழ்க்கை, நிரந்தரமற்ற வாழ்க்கை. நாங்க சொகுசு வாகனத்துல பயணம் செய்யலாம், ஆடம்பரமாக பயணம் செய்யலாம், எமக்கென்று ஒரு வாகனம், அது சந்தோக்கூடிய வாகனம் மட்டும்தான். ஏசியில பயணம் செய்தவர் கடைசி நிலைமையில, பொதுவான நிலைமையில எல்லா மக்களும் சேர்ந்து சுமக்கக்கூடிய, தூக்கி கொண்டு போகக்கூடிய ஊருக்கும் ஒரே வாகனம், அது சந்தூக்குடைய வாகனம் மட்டும்தான். அன்பான சகோதரனே, விலமதிப்புள்ள ஆடை அணிந்தவர், லக்ஸரி ஆடைகள் அணிந்தவர், உலகத்தில் பிரமாணமான ஆடைகள் அணிந்தவர். ஆனால் அவர் உடுத்தக்கூடிய ஆடை கடைசி கட்டத்தில் அந்த கஃபனுடைய வெள்ள புறவத்தான். அன்பான சொல்ல 3 சுத்துறது, சுத்தி அப்படியே வைத்திருவார்கள். அன்பானவர்களே, உலகத்துல நாங்க எதை வச்சு பெருமை அடித்துக் கொண்டிருக்கோம்? உலகத்துல பெருமை அடிச்சவன் தான் ஃபிரௌன், பெரிய ஆட்சி செஞ்சவன், ஆக கொடூரமான ஆட்சி செஞ்சவன். அன்பான சகோதரி, இந்த ஃபிரௌனை பத்தி அல்லாஹ் சொல்றான். எந்த அளவு என்றால், அந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் ஆட்சிகள் அல்லாஹ் கொடுத்திருந்தான்.
ஆனால் ஃபிரௌன் அடிச்ச பெருமை அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் ரப் என்றவன், மமல் அடித்தவன், பெருமடித்தவன், தக்பீர் அடித்தவன், கொடூரமான காபிர். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவனையும் கியாமத் நாள் வரைக்கும் அவனை அல்லாஹ் வைத்து உடம்ப மிஸ்ர்ல வைத்து ஒரு உம்மத்துக்கும் அல்லாஹ் பாடத்தை படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடம்பு இப்படியே இருக்குது. காலங்கள் போக போக, நேரங்கள் போக போக, மௌத்த கிட்டவாக நேரத்துல கண்ணு குருடாகுது, வாய் பேசலாம போறோம், காது கேட்க மாட்டேங்குது, கைகள் சீவனையற்றவராகிறோம், பலதரப்பட்ட நோய்கள் ஏற்படுது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிச்சயமாக விளங்கிக் கொள்ளணும். நாங்க ஒவ்வொருத்தரும் ரப்ப சந்திக்க இருக்கிறோம், ஜனாஸாவாக போறோம், மையத்தாக போறோம். முழு குடும்பமும் சேர்ந்து கூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பான சகோதரர்களே, உலகத்துல பேர் சொன்னவர்கள் அப்துல்லாஹ் இருக்கலாம், முஹம்மதாக இருக்கலாம், இஸ்மாயிலாக இருக்கலாம், கொடிக்கட்டி பறந்தவர், உலகத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்தவர், மௌத்தாகிறதுக்கு பின்னால எல்லாரும் பாதிக்கக்கூடிய வார்த்தை இன்னார் மௌத்தாகிட்டாரே, இன்னார் மௌத்தாகிட்டாரே, இன்னாருடைய ஜனாஸா என்று தான் சொல்லுவார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எப்படியும் வாழலாம், எந்த முறையிலும் வாழலாம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆகப்பெரிய புத்திசாலி, ஆகப்பெரிய அறிவாளி, முழு உலகத்துடைய புத்திசாலி, முழு உலகத்துடைய அறிவாளி, முழு உலகத்துடைய திறமசாலி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கைஸ் மன் தான நஃப்ஸா வ அமில லிமா பஅதல் மௌத் வல் ஆஜிஸ் மன் அத்பா நஃப்ஸா அல்லாஹ் வ தமன்னா அல்லாஹ். உண்மையான புத்திசாலி, உண்மையான அறிவாளி தன்னை மௌத்துக்கு பின்னால நிரந்தரமான வாழ்க்கைக்கு யாரு தயாரிப்பு செய்றார்களோ, யார் ஏற்பாடுகள் செய்றாங்களோ, யார் அதுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, இவங்க தான் ஆகப்பெரிய புத்திசாலி, ஆகப்பெரிய அறிவாளி என்பதாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு, புத்தியற்றவர்கள் அன்பான சகோதரர்களே, மன இச்சப்படி, மனமோட போன வாக்குல தன் இஷ்டப்படி, தன் நினைச்சபடி யாரும் எதையும் சொல்லட்டும், எவர் எப்படியும் பேசட்டும், ஏன் இஷ்டப்படி நான் வாழ்வேன். உலகத்துல பூமிக்கு மேலால யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க நஷ்டவாளி, இவங்க கைசரியவாளி, இவங்க துர்பாக்கியசாலி என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் எமது மௌத்துக்காக வேண்டி தயாரிப்பு செய்யணும், என மௌத்துக்காக வேண்டிய ஏற்பாடுகள் செய்யணும், என மௌத்துக்காக வேண்டிய தயாரிப்புகள் செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல எவ்வளவு தான் வாழ்ந்தாலும் நாங்க மௌத்தை சந்திக்க போறோம். அன்பான சகோதரர்களே, மலக்குல் மௌத்த பத்தி அல்லாஹ் பேசுறான். மலக்குல் மௌத் இவங்க யாரு? இவங்க உலகத்துல எல்லா மனிதன் உயிரையும் எடுத்தவர், எல்லாருடைய ரூஹையும் கைப்பற்றினவர், எல்லாருடைய உயிரையும் எடுத்தவர் தான் மலக்குல் மௌத். அன்பான சகோதரர்களே, இவங்களோட உயிரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக எப்படி எழுப்பான் என்பதாக சொல்ல நேரத்தில் உலமாக்கள் எழுதுகிறார்கள், மலக்குல் மௌத்த முழு உலகத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல், ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் எல்லாருடைய உயிரையும் எடுத்துருவார்கள். யாரு? ஜிப்ரீல், பிரமாணமான படைப்பு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்களோட உயிரையும் கைப்பற்றவர் தான் மலக்குல் மௌத். அன்பானவர்களே, எல்லாரோட உயிரையும் கைப்பற்றிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்பாரு, நானும் நீனும் மட்டும்தான் மீதி, யா அல்லாஹ் நீனும் உன் அடிமையாகிய நான் மட்டும்தான் மீதியாக இருக்கிறோம், ஏண்ட உயிரை நீ எடுக்கிறையா அல்லது நானே ஏண்ட உயிரை எடுத்துக்கொள்ளவா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல நாங்க மலக்குல் மௌத்துடைய தவணையிலிருந்து தப்ப இல்லாது குறிப்பிடப்பட்ட நேரத்துல, குறித்த தினத்துல, குறித்த வினாடியில, மணித்தியாலத்துல, குறிப்பிடப்பட்ட இடத்துல வந்து உயிரை கைப்பற்றவர் தான் மலக்குல் மௌத்தாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்களை கடைசி கட்டத்துல இவங்களோட உயிரை இவங்களே அல்லாஹ் எடுத்துக்கொள்ள சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களோட உயிரை அவங்களுடைய காலுடைய பகுதியிலிருந்து கலட்டி கொண்டு வருவாங்க. கலட்டி கொண்டு வரக்கூடிய நேரத்துல அன்பான சகோதரர்களே, தொண்டை குளிக்கிட்ட ரூஹ் வரும். கரகராவுடைய நேரம் சத்தம் ஓடுவார்கள், ஒரு அசரீர சத்தம் ஓடுவார்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த சத்தத்தை யாராவது மௌத்தாக இருந்து கேட்பார்கள், அந்த சத்தத்தின் காரணமாக அப்படியே மௌத்தாகிடுவார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, மலக்குல் மௌத்துக்கு மௌத் இருக்கண்டா, மௌத்திலே சிந்தனையற்றவர்களாக நாம் வாழக்கூடாது.
இருக்கக்கூடாது. மௌத்துக்காக வேண்டிய தயாரிப்பு செய்யணும். அன்பான சகோதரி, மஸ்ஜிதில், பள்ளிக்குள்ளால அல்லது ஏதாவது விசேஷமான ரமலானுடைய காலங்கள் வாழ இடத்துல எமக்கு ஈமான்கள் கூடிக்கொண்டு இருக்குது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கைகள் கூடிக்கொண்டிருக்குது. மஸ்ஜிதுக்குள்ள இருக்கிற இடத்துல கண்ணை பாதுகாத்துக் கொள்றோம், நாவை பாதுகாத்துக் கொள்றோம், செவிய ஹராத்து கேட்பதை விட்டும் பாதுகாத்துக் கொள்றோம், உடம்ப ஹராமான செயலை விட்டும் பாதுகாத்துக் கொள்றோம். ஆனால் இதே மஸ்ஜிதை விட்டு வெளியே போனா, மஸ்ஜிதை விட்டு வெளியே போனா எமது வாழ்க்கைகள் பெரும் கைசேதமாக கேள்விக்குறியாக இருக்குது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய யகீன், அல்லாஹ்வின் நம்பிக்கை, தவக்குல் ஈமான், யகீனை சீராக்கணும். அன்பான சகோதரர்களே, உலகத்திலிருந்து நாங்க மௌத்தாக வந்தவர்கள், அதனால உலகத்துல வாழ வந்தவர்கள் அல்ல. அன்பானவர்களே, அதனால நாம ஒவ்வொருத்தரும் எங்களோட மௌத்துக்காக தயாரிப்பு செய்யணும். எங்களோட பிள்ளைகளும் அதே மாதிரி ஒரு சாலிஹான பிள்ளைகளாக, ஒரு தக்வா உள்ள பிள்ளைகளாக, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ள பிள்ளைகளாக, அல்லாஹ்வுடைய பயம் உள்ள பிள்ளைகளாக, ஈமானுடைய வளர்ச்சி உள்ள பிள்ளைகளாக, அவ்வளதும் சாலிஹ் யதுஉ லஹா, எங்களுடைய ஜனாசாக்களை வைத்துக் கொண்டு, எங்களுடைய ஜனாசாக்களை வச்சுக்கொண்டு மஸ்ஜிது இமாம தொழுவீங்க என்று சொல்றதை விட ஏண்ட ஜனாசாவை ஏண்ட மகன் தொழுவித்துட்டு, ஏண்ட மகன் 2 கரங்களை ஏந்தி ஏண்ட வாப்பாட பாவத்தை மன்னிச்சிரியா ரப்பே, ஏண்ட வாப்பாட பாவத்தை மன்னிச்சிரியா ரப்பே, ஏண்ட வாப்பாட பாவத்தை மன்னிச்சிரியா ரப்பே என்று கையேந்திராரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு திரையும் இல்லாம அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்றான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வாப்பா கிட்டத்தட்ட வஃபாத் ஆகினாரே. ஒரு சந்தோஷமான செய்தி, அந்த வாப்பாடைய 3 பிள்ளைகளும் 3 சிறந்த ஒரு ஆலிம்கள், சிறந்த ஒரு ஆலிம்கள். அன்பான சகோதரே, 3 பிள்ளைகளும் ஜனாசாவுடைய மக்பராவில் இருந்துகிட்டு துஆ செய்றார்கள். 3 விதமான துஆ செய்றார்கள். நான் துஆவை பார்த்துட்டு அதே இடத்துல பயான்ல சொன்னேன், இந்த 3 பிள்ளைகளும் பாக்கியசாலிகள். பாக்கியசாலிகள் மட்டும் இல்ல, இந்த கபருக்கு போறாரே, இந்த மன்னருக்கு போறாரே, இந்த வாப்பா பெரும் பாக்கியசாலி, பெரும் அதிர்ஷ்டசாலி என்பதாக சொன்னேன். அன்பானவர்களே, ஒரு மகன் துஆ செய்றாரு, ஒரு மகன் துஆ செய்றாரு, என் வாப்பா உலகத்துல வாழும் போது எங்களோட அன்பா நடந்து கொண்டாரு, மிகவும் மிருதுவா நடந்து கொண்டாரு, கருணையா நடந்து கொண்டாரு, யாருக்கும் அநியாயம் செய்யாதவர், யாருடைய உள்ளங்களை நோவிக்காதவர், யாருடைய உள்ளத்தை புண்படுத்தாதவர், எல்லாரோட இரக்கமா நடந்து கொண்டவர். முழுவதும் இன்னைக்கு ஜனாசாவில் வந்து மையத்து வீட்டுல இன்னைக்கு மக்பராவில் நிக்கிறீங்க, இதற்கு காரணமே என் வாப்பா உங்களோட நடந்து கொண்ட நல்ல தன்மைகளும் நல்ல முறைகளும் தான் என்பதாக சொல்லிட்டு துஆ செஞ்சாரு. யா அல்லாஹ், என் வாப்பா ஊரார்களோட இந்த மக்களோடு எப்படி நடந்து கொண்டாரோ அதை விடவும் அன்பாக நீ நடந்து கொள்வாயாக என்று ஒரு மகன் துஆ செய்றாரு. 2வது மகன் துஆ செய்றாரு, யா அல்லாஹ், என் வாப்பா உலகத்துல என்ன ஒரு ஆக சிறந்த ஒரு கண்ணியமான உன்னை பத்தி விளங்கக்கூடிய உன்னுடைய அறிவ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்ம, பராசத்துல் இல்ம சுமக்கக்கூடிய ஒரு ஆலிமாக, என்ன ஒரு நல்ல தகுதி வாய்ந்த ஒரு ஆலிமாக என்ன உருவாக்கிட்டு இருக்காரு. அது மட்டுமல்ல, என் வாப்பா இன்றைக்கு என்ன ஒரு ஹாஃபில் குர்ஆனாக நான் 6 மாசத்துல முழு குர்ஆனையும் பாடமாக்கி முடிச்சேன். அதனால என்ன காரணம் என்றா, என் வாப்பா ஒவ்வொரு பணத்தையும் கொண்டாந்து வீட்டுல எண்ணும் போது சொல்லுவாராம், இது ஹராம் கலக்கப்பட்ட பணம் அல்ல, இது ஹலாலோட சம்பாதித்த பணம் என்பதாக சொல்லிட்டு உம்மாட்ட கையில கொடுப்பா. அதனால நான் நிச்சயமாக நம்புறேன் என் வாப்பாட கபருடைய வாழ்க்கை சந்தோஷமா அமையணும் என்று துஆ செய்வார். அன்பான சகோதரே, இது 2வது பிள்ளை துஆ, என் வாப்பாட கபருடைய வாழ்க்கையை செழிப்பாக்கிறேன். அன்பான சகோதரனே, 3வது பிள்ளை துஆ செய்றாரு, 3வது பிள்ளை துஆ செய்றாரு, இப்படி நாம் ஒவ்வொருத்தரும் உருவாக்கணும். என் பிள்ளைய கசீர்ல உட்கார்ந்து பிசினஸ் செய்ய பிசினஸ் மேன ஆக்குறோம், அல்லது என் பிள்ளைய தொழில் அதிபர் ஆக்குறோம், என் பிள்ளை உலகத்துல காணியுடைய அல்லது இதெல்லாம் தெரியும், என் புள்ள என் ஜனாசாவை கொண்டு வைத்துக் கொண்டு என் ஜனாசாவை தொழுவிக்க தயாராகிட்டானா, 3வது தக்பீருக்கு பின்னால ஓதக்கூடிய துஆ என் பிள்ளைக்கு பாடமா. அன்பான சகோதரே, கவலையான செய்திகள். இந்த வருடம் ஓய்வு செஞ்ச மாணவர்கள், அதிகமான மாணவர்களுக்கு தர்பியா செய்யக்கூடிய நேரத்தில் சில மாணவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். அன்பான சகோதரே, எந்த அளவு சொன்னா சில மாணவர்களுக்கு ஜனாசாவுடைய தொழுகையை தெரியாது, ஜனாசாவுடைய துஆவும் தெரியாது. அன்பான சகோதரனே, அல்லாஹ்வின் நல்ல கவலையான செய்திகள். ஒரு வாப்பா வந்தாரு, ஓய்வு மாணவரை ஹஜ்ரத் எப்படியாவது என் மாணவனை அல்லாஹ்வோட பாதையில் அனுப்பணும், நான் ஜமாத் அனுப்பணும், என் பிள்ளைய வச்சு கொண்டிருக்கலாம்,
ஓய்வு முடிக்கும் வரைக்கும் என் புள்ள ஒரு ஜும்மா தொழுது கிடையாது. அன்பா கண்ணீர் வடிக்கிறாரு, கவலையோடு பேசுறாரு. என் புள்ள ஏதாவது செஞ்சு என் புள்ள ஒரு நல்ல ஒரு புள்ளை ஆக்கித்தாங்க என்பதாக சொல்லி கையில கொடுத்துட்டு போறாரு. அன்பான சோழ ஏராளமான வாப்பமார்கள் இதே மாதிரிதான் ஒரு ஜனாசாவுடைய செய்தி. அன்பான சோழ ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் இன்னைக்கு படிப்பின உலகத்தை சிந்திக்கிறோம், உலகத்திலே பொருளாதாரம் சிந்திக்கிறோம், உலகத்திலே ஆடம்பரத்தை சிந்திக்கிறோம், உலகத்திலே சொத்தம் சிந்திக்கிறோம், உலகத்திலே பொருளாதாரத்தை சிந்திக்கிறோம், காணி பூமி சொத்துக்களுடைய மதிப்பிட விளங்கி இருக்கிறோம். ஆனா நான் சொன்ன கட்டாயம் மாப்பிட ஜனாசாவை நீங்க தொழுவிச்சுதான் ஆக வேணும். அன்பான சொல்லி ஜனாசாவை தொழுவிக்க வந்தவர் கவலையான செய்தி என்னண்டா, அவ்வளவு மக்களுக்கு முன்னாலேயும் மைக்க போட்டுட்டு கேட்டாரு, ஹசரத் ஜனாசாவுடைய தக்பீர்கள் எத்தனை ஹசரத் கேட்டாரு. அன்பான சகோதரனே, இது எங்கல்ல, இது உங்களோட வீட்டுக்குள்ளாலும் இருக்கலாம், இது வெளியில யோசிக்க தேவையில்ல. எங்களோட பிள்ளைகளை ஜும்மாவுக்கு பின்னால உட்கார வச்சு எங்களோட பிள்ளைகளோட விசாரிப்போம்டா எங்களோட பிள்ளைகளோட ஆராத்துகள் எங்களுக்கு விளங்குவோம். அன்பான சகோதரனே, அல்லாஹ் நல்லடியாக இதே மாதிரி இன்னொரு சம்பவம், கவலையான செய்தி. ஒரு தாய் மாஷா அல்லாஹ் பிள்ளைகளை நல்ல திறமசாலியா வளர்த்தாரு. நல்லா வளர்த்தா எப்படி வளர்த்திருக்காண்டா, 4 பிள்ளைகளும் நல்லா படிச்ச கொள்கிற பாவங்கள் அதிகமாக இன்னைக்கு பாவங்களின் பக்கம் அழைக்கக்கூடிய இன்னைக்கு காலங்கள், நண்பர்கள் தொடக்கம் இன்னைக்கு கூட்டாளிமார்கள் தொடக்கம் பாவங்களின் பக்கம் இன்னைக்கு அழைக்கக்கூடியவர்கள் தான் ஏராளத்துக்கு மேல ஏராளமாக இருக்கிறார்கள். நன்மையின் பக்கம் ஏவுறவர்கள், நல்லதின் பக்கம் ஏவுறவர்கள், நல்லத சொல்றவர்கள், நல்லத கற்றுக் கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு ஆகப்பெரிய ஒரு குறைபாடாக காண்போம். அன்பான சகோதரி, கடைசியா ஒரு ஹதீஸை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த கூட்டத்துல ஈமான் இழப்பாங்களோ, எந்த கூட்டம் ஈமான் இல்லாம போகுமோ, யார் ஈமான் இழப்பாங்களோ அவங்களுக்கு 3 விதமான சோதனை உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது சோதனை நல்லடியார்களை, புத்திஜீவிகளை, மார்க்கம் பற்றுள்ளவர்களை, அறிவாளிகளை, மார்க்க திறமசாலிகளை, மார்க்கம் உள்ளவர்களை சமூகத்துல நீங்க மிக சீக்கிரத்தில் இழப்பீங்க. நீங்க எந்த அளவு சொன்னா உங்களோட ஃபாத்தியாவை திருத்தக்கூடிய ஒரு ஆலிம் இல்லாத நிலைமையில நீங்க கை சேதவாளி ஆகுவீங்க. அன்பான சகோதரே, உங்களோட தொழுகையை திருத்துறதுக்கு ஒருத்தர் இல்லாத நிலைமைக்கு நீங்க ஆளாகுவீங்க சொன்னாங்க. யார் ஈமான் இழப்பாங்களோ இது முதல் கட்ட சோதனையாக உண்டாகும். அன்பான சொன்னாங்க. எப்படி என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்னுக்கு கண்ணுக்கு முன்னால பாவத்தை பத்தி பேசுவாங்க, பாவத்தை பத்தி பேசுவாங்க, பாவத்தை பத்தி பெருமதியாக பேசுவாங்க, பாவம் செஞ்சுட்டு தக்கபூர் காட்டுவாங்க, பெருமடிப்பாங்க. அதை தடை செய்யறதுக்கு, அதை நிப்பாட்டுறதுக்கு உங்கள்கிட்ட ஈமான் சக்தி இல்லாம இருப்பீங்க, ஈமான் பவர் இல்லாம இருப்பீங்க சொன்னாங்க. இது உங்களோட ஈமான் இழந்தா இது முதல் சோதனை என்பதாக சொன்னாங்க. 2வது சோதனை சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, 2வது சோதனை சொன்னாங்க, சாலிஹான பிள்ளைகளை, பக்குவம் உள்ள பிள்ளைகளை, பேணுதலான பிள்ளைகளை, அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், தவக்குல் யகீன், ஈமானற்ற பிள்ளைகளை நீங்க சமூகத்தில் எதிர்பார்ப்பீங்க. உங்களோட வீட்டுக்குள்ளாலே ஷிர்கான வார்த்தைகளை, குஃப்ரானியத்தான வார்த்தைகளை, நிராகரிக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க காணுவீங்க. உங்களோட வீட்டுக்குள்ளாலே எந்த அளவு சொன்னா நிராகரித்த நிலைமையில, குஃப்ரானியத்தான நிலைமையில நாளுக்கு நாள் ஜனாசாக்கள் உழுவும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3வது கட்டம், அன்பான சகோதரே, மஸ்ஜிதுகள் எல்லாம் பிரமாண்டமாக இருக்கும், மஸ்ஜிதுகள் எல்லாம் பிரமாண்டமாக இருக்கும். ஆனால் எந்த அளவு மாற்றப்படும் என்றா, அன்பான சகோதரே, கவலையான செய்திகள் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு தொழுகிற விஷயத்துல ஆகவும் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஃபஜ்ருடைய நேரம் பரக்கத்து வாய்ந்த நேரம். அன்பான சகோதரே, ஜும்மாவுக்கு இவ்வளவு கூடி நிற்கிறோம், எல்லாரும் கூடி நிற்கிறோம். ஏனென்றா அன்பான சகோதரே, ஒவ்வொருத்தரும் உங்களோட உள்ளத்துல கைய வச்சு சிந்திங்க, இன்றைக்கு நான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு கீழ வந்துட்டேனா? அன்பான சகோதரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு ஃபஜ்ர தொழுவாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கீழ வந்துட்டாங்க, அல்லாஹ் அவங்களை பாதுகாப்பதாக பொறுப்பெடுத்துட்டான். அன்பான சகோதரே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபஜ்ர் தொழுகை இல்லாம நீங்க பஜாரை நோக்கி பயணம் செய்யாதீங்க, ஃபஜ்ர் தொழுகை இல்லாம நீங்க வீட்டை விட்டு வெளியிறங்காதீங்க. ஏன்? உங்களை சூழ்ந்திருக்கிறது மலாய்க்கமார்கள் அல்ல, உங்களை சூழ்ந்திருக்கிறது ஷைத்தான்கள், உங்களை சூழ்ந்திருக்கிறது ஷைத்தான்கள். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள், இன்றைக்கு வயது வந்த பிள்ளைகள், இன்றைக்கு ஆரோக்கியம் உள்ளவர்கள், ஆஃபியத் உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள், உடம்புல தேகாற்ற உள்ளவர்கள், ஃபஜ்ருக்கு எழும்பேனும் நல்ல சக்தி இருக்குது, இரவெல்லாம் பாவத்தில் இருந்துட்டு ஃபஜ்ருக்கு எழும்புறது மிகவும் பாரமாக இருக்குது. அன்பான சகோதரனே, கொஞ்சம் உள்ளத்தை கை வச்சு கொஞ்சம் சிந்திங்க. அன்பான சகோதரனே,
சகோதரர்களே, அதனால நான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸ்ஜிதுகள் எல்லாம் பள்ளி வாயெல்லாம் பிரமாண்டமா இருக்கும், ஆனால் மஸ்ஜிதில் அமர்ச்சக்கூடிய மக்களை நீங்க குறைவாக காணுவீங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாரே, இது ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ் ஓதி, இது கியாமத் நாளுடைய அடையாளம். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஈமான் இழந்தா மஸ்ஜிதுடைய முஹப்பத் இல்லாம போயிரும், பள்ளியுடைய அன்பு இல்லாம போயிரும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட மௌத்த தயாரிப்பு செய்ய வேண்டியிருக்குது. எங்களோட பிள்ளைகளையும் அதுக்காக ஆயத்தமாக்கணும், அதுக்காக தயாரிப்பு செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட குற்றங்களை குறைகளை மறைத்துருவானாங்க, மன்னித்துருவானாங்க. ஏன்னா நீ மன்னிக்கக்கூடிய கஃபாரியா அல்லாஹ், குற்றங்களை குறைகளை மறைக்கக்கூடிய சத்தாரியா அல்லாஹ், முழு உலகத்துடைய அரசனியா அல்லாஹ், முழு உலகத்துடைய ஹாலிக்கினியா அல்லாஹ், முழு உலகத்துடைய மாலிக்கினியா அல்லாஹ், முழு உலகத்துடைய ராசிக்கினியா அல்லாஹ். யால ஒன்னன்று இந்த பூமிக்கு மேலால ஒன்றும் ஏற்பட போறது இல்லையா அல்லாஹ், ஒரு நலமும் நஷ்டமும் ஏற்பட போறது இல்லை, எல்லாம் நீ முடிவு செய்யப்பட்ட பிரார் நடந்து கொண்டிருக்கியா அல்லாஹ். அனைவரையும் பொருந்திக்கோயா அல்லாஹ். நாங்க உலகத்துக்கு பூமிக்கு மேலால எப்படி பரிசுத்தமானவர்களை வந்தோமோ அதே போல இந்த பூமியை விட்டும் பிரியும் போதும் பரிசுத்தமானவர்களை பெரிய தௌஃபீக் செய்வாயா அல்லாஹ். என்னோட முடிவை கலிமாவோடு ஆக்கித்தாயா அல்லாஹ், கண்ணியமான முடிவாக்கித்தாயா அல்லாஹ், சிறந்த இடத்துல ஆக்கித்தாயா அல்லாஹ், சிறந்த மூத்தாக்கித்தாயா அல்லாஹ், கண்ணியமான மூத்தாக்கித்தாயா அல்லாஹ், கேவலமான முடிவிட்டும் பாதுகாப்பாயா அல்லாஹ். தொழுகை இல்லாத முடிவை தந்துராதே அல்லாஹ், சுஜூது செய்யாத முடிவை தந்துராதே அல்லாஹ், யாழ்லா கெட்ட மூத்த தந்துராதே அல்லாஹ், யாழ்லா ஒன்னு அன்பை சம்பாதிக்காத மூத்த தந்துராதே அல்லாஹ். உன்னை பொருத்தத்தை சம்பாதிச்சு மரணிக்க தௌஃபீக் செய்வாயா அல்லாஹ், உன்னை பொருத்தத்தோட இந்த உடம்புல உயிர் காட்ட தௌஃபீக் செய்வாயா அல்லாஹ். யாழ்லா எங்களை பெற்று வளர்த்த மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா அல்லாஹ். ஏல அவங்க பரிசுத்தமானவர்கள் யா அல்லாஹ், அவர்களை பொருந்திக் கொள்வாயா அல்லாஹ். எந்த தாய் தந்தைகள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவங்களோட ஹக்குகளை உரிமைகளை பேணி நடக்க தௌஃபீக் செய்வாயா அல்லாஹ். அவங்களோட துஆக்களை பெற்ற கூட்டத்தில் அனைவரும் செய்து தருவாயா அல்லாஹ். எந்த தாய் தந்தை மௌத்தாகி எல்லா மன்னரையில மக்பரால வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் யா அல்லாஹ், அவங்களோட மன்னரையே பொன்னரை ஆக்குவாயா அல்லாஹ். அவரோட கபரை விசாலம் ஆக்கிடுவாயா அல்லாஹ், சொர்க்கத்தின் பூங்காவாக்கிடுவாயா அல்லாஹ். அவர்களை பொருந்திக் கொள்வாயா அல்லாஹ், கபூல் செய்வாயா அல்லாஹ். அவங்களோட சந்தோஷமாக மண்ணுக்கு மேலால வாழ்ந்ததை விட மண்ணுக்குள்ளால சந்தோஷமாக கியாமத் நாள் வரைக்கும் புது மணமகள் புது மணமகனை போல வாழ செய்திருவாயா அல்லாஹ். அவங்கள பொருந்திக்கோயா அல்லாஹ். எங்களை கலிமாவோட முடிவத்தாயா அல்லாஹ், ஈமானும் இஹ்லாஸும் இஸ்திகாமத்தையும் தந்தருவாயா அல்லாஹ். அல்லாஹ் ஈமானோட வாழ தௌஃபீக் செய்வாயா அல்லாஹ். ஈமானற்ற முடிவை தந்துராதே அல்லாஹ், ஈமானற்ற முடிவை தந்துராதே அல்லாஹ். உன்னை கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ், உன்னை பணிந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் அனைவரையும் பொருந்திக்கோயா அல்லாஹ், அனைவரும் கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். என்னோட வாலிபத்தை செழிப்பாக்கித்தாயா அல்லாஹ், என்னோட வயோதிபத்தை யா அல்லாஹ் ஆரோக்கியம் உள்ள வயோதிமா ஆக்கித்தாயா அல்லாஹ். என்னோட வயோதிபத்தை அமலின் பக்கம் தொடர்பின் பக்கம் சீராக்கி தந்துருவாயா அல்லாஹ். என்னோட ஒவ்வொருத்தர வாலிபத்தையும் யா அல்லாஹ் சொர்க்கத்துக்குரிய வாலிபமா ஆக்கி தருவாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட ஒவ்வொருத்தரைய வாலிபத்துடைய அமலையும் எல்லாம் சொர்க்கத்துக்குரிய அமல ஆக்கி தருவாயா அல்லாஹ். எங்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ், கபூல் செஞ்சு கொள்வாயா அல்லாஹ். வாஹிருதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. فاتقوا الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. بارك الله لي ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم، إنه تعالى جواد الكريم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.